ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வழியாக பைரவி அந்த தரிசு நிலத்தில் எல்லா விளைச்சலுமே விளைவிக்கலாம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டாங்க. நம்ம அன்னபூர்ணிக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனால் இங்கே இந்த மகாவும் இசைக்கும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எப்படியாவது அந்த நிலத்தை விற்று கொடுத்தோம் அப்படின்னா 50 லட்ச ரூபாய் நமக்கு பணம் வந்திருக்குமே, அதை நம்ம கை நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. முக்கியமாக இங்கே பைரவி மேலே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இப்போது நம்ம ஆறுமுகம், அம்மா எதுக்காகம்மா அந்த தரிசு நிலத்தை வச்சு நம்ம இப்போவும் நஷ்டப்படணும்? ஏற்கனவே எக்கச்சக்கமாக வாழை, மல்லிப்பூ செடின்னு சொல்லிட்டு எல்லா விளைச்சலுமே பண்ணி பார்த்து ஒரு விளைச்சல் கூட ஒழுங்காக ஒரு வருஷம் கூட விளையவே இல்லைம்மா. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நம்ம திரும்பவும் அதில் பணத்தை போட்டு நம்ம நஷ்டம் பண்ணிக்கணும்? வேண்டவே வேண்டாமா, அந்த நிலத்தை நம்ம விற்றுடுவோம். விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நிலத்துக்கு விற்ற காசில் இன்னொரு பக்கமாக எங்கேயாவது நல்லா விளையிற நிலமா பார்த்து வாங்கி அதில் விளைச்சல நம்ம விளைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய லாபம் இருக்கும். இந்த தரிசு நிலத்தினால நமக்கு நிறைய நஷ்டம் இருக்குமா? அது உங்களுக்கு தெரியாதா என்ன? எத்தனை வருஷமாக அதில் நம்ம விளைவிக்காமல் போயிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அதில் நம்ம ஏர் உழுது எல்லா விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். நான் தானம்மா எல்லாத்தையுமே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம் எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. கண்டிப்பாக அதில் எல்லா விளைச்சலுமே பண்ணலாம். அத்தை இங்கே பாருங்க அத்தை, எனக்காக இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து அந்த நிலத்தை விற்க விடாமல் இருந்தீங்க. என்னுடைய ஒரு வார்த்தைக்காக மதிப்பு கொடுத்து அதே மாதிரி அந்த நிலத்தில் எல்லாமே விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுமே வந்திருக்கு. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அத்தை. அதில் நான் விவசாயம் பண்ணி காட்டுறேன். அதில் நான் போடுற விவசாயம் எல்லாமே செக்க செழிப்பாக அழகாக வரப்போகுது. அதனால் நம்ம எக்கச்சக்கமான லாபத்தை பார்க்கலாம் அத்தை. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்கிறாங்க. இப்போது இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இத்தனை வருஷமாக நீ அந்த தரிசு நிலம்னு சொல்லிடுறியே, அந்த நிலத்தில் நீ விவசாயம் பண்ண அதில் எதுவுமே விவசாயம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரி, நம்ம ஒரு டைம் ஒரு வருஷம் மட்டும் இங்கே நம்ம பைரவி கையில் இந்த விவசாயத்தை ஒப்பிட்டு அதாவது கொடுக்கலாமே. கண்டிப்பாக பைரவி அதில் விளைவிச்சு காட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தலைமுறையாக அதில் விவசாயம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இப்போது அந்த நிலத்துல எதுவுமே விளையவே விளையாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அதில் விளையும்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு டைம் நம்ம பைரவி பேச்சை தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்னக்கா இது சின்ன பிள்ளை பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆய்வில் ஒரு வேளை மாற்றி கூட ரிசல்ட் வந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி கிட்டலாம் நீங்கள் விவசாயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக வராதுக்கா. நான் சொல்கிறத கேளுக்கா, கண்டிப்பாக அவளுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படியாவது அந்த நிலத்தை வித்தரலான்னு சொல்லிட்டு மகா இங்கே சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, யாரும் இந்த நிலத்தை பற்றி பேசாதீங்க. ஒரு வருஷம் வரைக்கும் இந்த நிலத்தை பேச்சு யாருக்குமே வரக்கூடாது. பைரவி சொன்ன மாதிரி அதில் விவசாயம் பண்ணி காட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் யாரும் பேசாதீங்க. பைரவி நீ அதில் விளைவிச்சு பாருமா, அதில் வருதா இல்லையான்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை, ரொம்ப நன்றி அத்தை, என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எனக்காக எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதில் விவசாயத்தை நான் வளர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க. இங்கே மகாக்கும் இசுக்கைக்கும் செம்ம நோஸ் கட்டாக இருக்குது. நம்ம நினச்சதை சாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை ரொம்ப நன்றி அத்தை, திடுப்புன்னு நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை விற்றுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற காசுக்கு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சிந்து, அதான் இப்போது பைரவி அதில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கால, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம ஆறுமுகம் விவசாயம் பண்ணுறதுக்காக அவங்க கொல்லைக்கு போயிடுறாங்க. இப்போது நிறைய விவசாயத்தெல்லாம் அவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதே. முக்கியமாக நம்ம ஆறுமுகம் அவ்வளோவா எதுவுமே படிக்க இல்லை. இப்போது இங்கே அந்த விவசாயம் பண்ணுற இடத்துக்கே இங்கே அந்த சஞ்சய் வராங்க. வேணும்னே இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வராங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட, இங்கே பாரு ஆறுமுகம், அன்றைக்கி கோவிலில் பைரவி என்கிட்ட என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? காலேஜ் படிக்கிறப்போ நீ என்னை லவ் பண்ணியான்னு கேட்டால் அந்த கேள்வியை நீ தான் கேட்க சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் மறைக்கிறாங்க. இப்போது அதுக்கு என்னப்பா, எதுக்காக இங்கே வந்திருக்க? உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் எப்படியாவது ஆதாரப்பூர்வமாக பைரவிக்கிட்டே இவன் கெட்ட எண்ணெய் பிடிச்சவன் அப்படிங்கிறத நம்ம நிரூபித்து காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம
ஆறுமுகம் வந்து அதாவது ஃபோனில் வந்து ரெக்கார்ட் மோட் ஆன் பண்ணிடுறாங்க. இப்போது சஞ்சய் வந்து சொல்கிறாங்க, இப்போ உன்கிட்ட சொல்கிறேன், நான் பைரவியை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், உன்கிட்டேருந்து எப்படியாவது பிரிச்சுடுவேன், கண்டிப்பாக பிரித்து உனக்கும் அவளுக்கும் விவாகரத்து வாங்கிட்டு நான் அவள் கழுத்தில் தாலியை கட்ட தாண்டா போகிறேன், அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைரவி மனசில் இடம் பிடிக்கணும்ல, அதனால தான் நான் அன்றைக்கி அவளை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். அப்படி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பைரவி வந்து என் மேலே கோவப்பட்டிருப்பா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இங்கே பாரு ஆறுமுகம், உன்னை நடு தெருவில் அனாதையாக விடுறேனான்னு விட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதே, எனக்கு வேலை இருக்குது போடா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அந்த ரெக்கார்டுமே எடுத்து பார்க்குறாங்க. பேசுனது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆறுமுகம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது இதை பைரவி கிட்ட காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சிவாவோட அப்பா பீரோவை அதாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்போவுமே இங்கே அந்த மகாவோட ஹஸ்பண்ட், அதாவது சிவாவோட அப்பா ட்ரெஸ் எல்லாமே ஒரே பீரோவில் தான் இருக்கும். அப்போது ட்ரெஸ் எடுக்கிறப்போ யதார்த்தமாக அந்த அதாவது போஸ்ட் வந்தது இல்லையா, அதாவது ரிசர்ச் ஆய்வு மையத்திலேருந்து அந்த போஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து ரிசல்ட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம மகாவோட ஹஸ்பண்ட் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா, இங்கே பாரு சிவா, பைரவி ஆய்வு மையத்தில் ஆய்வு கொடுத்துருந்தாங்களே, அதுக்கு வந்த ரிப்போர்ட் இதுதான், இந்த போஸ்ட்டு தான் வந்திருக்கும். இதை வாங்கி உன் அம்மாவும் உன் மாமாவும் தான் இதை மறைச்சி வச்சுருக்காங்க போல். எப்படியாவது அந்த தரிசு நிலத்தை வித்துடணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சிவா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. இப்போது உடனே நம்ம மகாவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து, அம்மா என்னம்மா இது, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காட்டி கேட்கவும், இதை பார்த்த நம்ம மகா அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போயிடுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே நடுக்கமாக இருக்குது. என்ன சிவா கைக்கு எப்படி போயிருக்கும் இது, ஒரு வேளை இந்த ஆள் தான் எடுத்து கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, என்னம்மா அங்கே எதுக்காக பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க, நீ இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எதுக்காக போய் ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் எதுக்காகம்மா, அதனால தான் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கிறதில்ல, உங்களை என்னுடைய அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சிவா இங்கே பாருடா, அந்த தரிசு நிலம் எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தரிசு நிலம் இல்லை, அதில் எல்லா விளைச்சலுமே விளைவிக்கலான்னு சொல்லிட்டு ரிசர்ச்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்களே, நீங்கள் எதுக்காக அதை எடுத்து மறைச்சி வைக்கணும், அப்போது உங்கள் மனசு ஃபுல்லாக கெட்ட எண்ணம் தான் இருக்குது, எப்படியாவது அதை வித்துடணும்னு நினைக்கிறீங்க, அதை விற்கிறதுனால உங்களுக்கு என்னம்மா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எங்கள் மகா நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே 50 லட்சம் கிடைக்கும்டா சிவா, ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிவா, அது வந்து அதில் தான் எதுவுமே விளைவிக்க முடியலல்ல, ஆறுமுகமே சொன்னான்ல, அதனால் எவ்வளவோ நஷ்டம் ஆயிருக்குப்பா, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கம்மா, சும்மா நீங்கள் இப்படி வளவலன்னு பேசி என்னை மனசை மாற்றணும்னு நினைக்காதீங்க, இப்போவே நான் இதை பெரியம்மா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க மகா இருந்துட்டு, டேய் சிவா வேணாண்டா, அக்கா என்னை ரொம்ப தப்பாக நினச்சிக்குவாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ண கேவலமான விஷயம் எல்லாருக்கும் தெரியட்டுமே, பைரவி எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, இந்த அதாவது ரிப்போர்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அதை வாங்கி பீரோவில் மறைச்சி வச்சுருக்கீங்க, அசிங்கமாக இல்லையா, கேவலமாக இல்லை இப்படி நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டே சிவா போதும்டா, ஒரு பெத்த அம்மாவை இப்படி தான் பேசுவியா, ஆமாம் உங்களை பெத்த அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது சே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிவா வந்து அந்த ரிப்போர்ட்டை தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பெரியம்மா கிட்ட சொன்னாலுமே இது ரொம்ப அசிங்கம் தான் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த மகா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, தன்னோட அம்மா தான் இப்படியா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அவமானமாகவும் இருக்கும். அதனால் நம்ம சிவா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சிந்து சிவாவை தேடுறாங்க ரூம் ஃபுல்லாக, எங்கே அவங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அத்தை சிவா டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நானும் பார்க்கவே இல்லையே, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவனை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லவும், சிந்து இருந்துட்டு, அத்தை டாக்டரு சாப்பிடாமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏன் சாப்பிடாமலாம் போக மாட்டானே, சரிங்க அத்தை நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் போயிடுவியா இல்லை நானும் வரட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே சிவாவுக்கு சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி இங்கே நம்ம சிந்து வந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ஆறுமுகம் அந்த ரெக்கார்டை எப்படியாவது பைரவிக்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரூமில் தான் நம்ம பைரவி இருக்காங்க. அந்த தரிசு நிலத்தை நம்ம எப்படியாவது உளுந்து விவசாய நிலமாக மாற்றணும், அதில் எல்லா பயிர் வகையுமே அதாவது விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம
நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி பைரவின்னு சொல்லிட்டு ரொம்பவே மூச்சு வாங்க வாங்க ஓடி வரவும், ஏய் எருமை மாடு எதுக்காக இப்படி இவ்வளோ மூச்சு வாங்கி ஓடிக்கு வர, பிரேக் போட முடியாமல் போயிட்டு செவுத்துல முட்டிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி அது ஒன்றும் இல்லை பைரவி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் இப்போ ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எருமை எருமை அதுக்கு நடந்து வர முடியாதா? இல்லை பைரவி கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிடலாம்ல, அதுக்கு தான். ஐயோ அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கவும், இங்கே பார் பைரவி அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன் வல்லவன் என் ஃப்ரெண்டு, இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தல்ல, ஆனால் அவன் எவ்வளோ பெரிய கேவலமானவன் கேடு கெட்டவன்றதை இப்போ நான் உனக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க பைரவி இங்கே பாரு ஆறுமுகம், உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்படியாவது சஞ்சய்வை என் முன்னாடி கெட்டவனா நிரூபித்து காட்டணும் அதானே? இங்கே பாரு சஞ்சய் பற்றி நீ எதுவுமே பேசாத, ஒழுங்காக இங்கேருந்து போ ஆறுமுகம், உனக்கு வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி இது ஒரு டைம் மட்டும் நான் சொல்கிறத கேளேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன நீ ஆதாரம் காட்டிட போகிற, சே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே இங்கே நம்ம வீடியோ ரெக்கார்டாகவே நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே பைரவி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆறுமுகம் இது உண்மையா இல்லை ஃபேக்கா? அது எப்படி பைரவி என்னால் ஃபேக்காக ரெடி பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. இன்னைக்கு அந்த சஞ்சய்வே என்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தான். கோவிலில் நீ அவன்கிட்ட நீ கேட்டல, அதான் காலேஜில் என்னை லவ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு, ஆனால் அவன் இல்லைன்னு சொன்னான்ல, அது எதுக்காக தெரியுமா? அப்படி ஆமான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ அவன்கிட்ட கோவப்பட்டிருக்குவ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் பொய் சொல்லியிருக்கான் உங்ககிட்ட. ஆனால் இப்போ என்கிட்ட வந்து நேராக கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் பிரிச்சே காட்டுவேன், அவள் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்ற மாதிரி பேசியிருக்கான். பார்த்தல நான் வாயில் சொன்னாதான் நீ நம்ப மாட்டேங்கிற. சரி எப்படியாவது டெஸ்ட் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிடலான்னா அவன் உஷாராயிட்டான். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட கையும் களவுமா ஆதாரப்பூர்வமாக வசமாக மாட்டிக்கிட்டான்ல, இது எப்படி நீ பொய்ன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக இது உண்மை பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆறுமுகம் அப்போது இது உண்மையா? அப்போது அந்த சஞ்சய் வந்து காலேஜ் டைமில் என்ன லவ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பைரவி என்கிட்ட இதை அடிக்கடிக்கு சொல்லியிருக்கான். 5 வருஷமாக லவ் பண்ண அவளை என்கிட்டேருந்து பிரித்து திருப்புன்னு தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டுல, உன்னை சும்மா விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் என்னை மிரட்டியிருக்கான் தெரியுமா? என்கிட்டேருந்து எப்படியாவது உன்னை பிரிக்கணும் அப்படின்றத குறிக்கோள் தான் அவனோடது, எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய லட்சியம் கூட சொல்லலாம். அதனால தான் அவன் நல்லவன் மாதிரி நம்ம குடும்பத்துக்கிட்டேயும் உன்கிட்டேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றபடி அவன் நல்லவனால கிடையாது பைரவி, நான் சொல்கிறது உண்மைதான் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பைரவி எழுதிட்டு, ஆறுமுகம் நீ சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு நான் இப்போது நம்புகிறேன். ஏன்னா நீ ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்குல்ல அந்த சஞ்சய்க்கு இருக்குது, அந்த சஞ்சயை உண்டுலன்னு பண்ணிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி தேவையில்லாமல் நீ அவன்கிட்டலாம் எதுவும் பேச வேண்டாம் பைரவி, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? இங்கே பாரு ஆறுமுகம், நான் யாருக்காகவுமே பயப்படவே மாட்டேன். அவனோட மனசில் இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கூட பார்க்காம என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். எவ்வளோ கேவலமானவனாக இருக்குவான். அவனை 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். ஆறுமுகம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரா பைரவி உன்னை தனியெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் இந்த சஞ்சய்வை வெளுக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவா வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இங்கே போலீஸ் வந்து வராங்க. போலீஸ் வந்து சிவா டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்கவும், இதை உடனே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்திருக்காங்க சார், உங்களை பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக திருப்புன்னு போலீஸ் வந்திருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இங்கே நம்ம சிவா வந்து வெளியே வராங்க. இப்போது போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிவா டாக்டர், இனிமேல் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை வச்சு ரன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி நாங்கள் சீல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன டாக்டர் நீங்கள் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? ஐயோ நான்லாம் எதுவும் நடிக்கலையே, என்னென்ன தெரியாமல் எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில், அதாவது எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரீசனும் இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் டாக்டரோட உதவி இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டிமாவை கூட்டிகிட்டு வந்து டெலிவரி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது. ரூல்ஸை மீறி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு. இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம சிந்துவுமே சாப்பாடு கொண்டு வரவும்
இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சிந்துவை பார்த்து முறைக்கிறாங்க. டாக்டரே, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல டாக்டரே. அந்த 2 உசுரையும் எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம சிவா சொல்கிறாங்க, அப்போவே நினச்சேன் ஏதாவது ஒரு எடுக்க முடுக்கான வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு இது பெருசாக போய் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எதுவும் செய்யாதன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீ பாட்டுக்கு மணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாம்பிராணி போகிறதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இப்போ பார்த்தியா என்னுடைய லட்சியமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்லவும், ஐயோ டாக்டரே சத்தியமாக நான் இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ணல டாக்டரே, நான் மன்னிச்சிடு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிவா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. வந்த போலீஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணி பூட்டு போட்டு அதுக்கு சீலும் வச்சிடுறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சிவாவையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நல்லது தானே செஞ்சோம், நல்லது செய்ய போய் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஆறுமுகமும் பைரவியும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சஞ்சயை பார்த்து பேசுகிறதுக்காக தான். சஞ்சய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி திருதுப்புன்னு வந்து என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஆறுமுகத்தோட ஃபோனை வாங்கி அந்த வீடியோ ரெக்கார்டை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே சஞ்சய் படி ஆடி போயிடுறாங்க. அது வந்து பைரவி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. போதும் நிறுத்து சஞ்சய், நீ எதுவுமே பேசவே பேசாத. எனக்கு உன் கூட பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் நினச்சேன். எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு எப்போவுமே எல்லா உதவியுமே எல்லா கஷ்ட காலத்துலேயும் கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னை. ஆனால் நீ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இப்படியெல்லாம் எனக்கு அதாவது எல்லாமே எனக்கு சாதகமாக பண்ணிக்கிட்டு இருக்க. என் முன்னாடி நல்ல மாதிரி நடித்து சீன் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. ஐயோ பைரவி அப்படியெல்லாம் இல்லை பைரவி. இங்கே பாருங்கள் சஞ்சய், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்போது காலேஜ் டைமில் நீங்கள் என்ன லவ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பண்ணலன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கீங்க. இப்போ மட்டும் ஆதாரபூர்வமாக ஆறுமுகம் மட்டும் இந்த வீடியோ ரெக்கார்டை காட்டல அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை இப்போவும் இல்லை எப்போவுமே நம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் எப்படியாவது என்னையும் ஆறுமுகத்தையும் பிரித்து எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டையை புகுத்தி அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கி என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டி போகிறீங்களா? அது மட்டும் சத்தியமாக நடக்கவே நடக்காது. ஏன் இப்போ வரைக்குமே நானும் ஆறுமுகமும் ஒன்றும் சேர்ந்து வாழவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க. சஞ்சய் இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலையா? அப்போது ஆறுமுகத்தை விட்டு பைரவி போகணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே பைரவி சொல்கிறாங்க, இத்தனை நாளாக ஆறுமுகத்துக்கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற விருப்பமே இல்லாமல் தான் இருந்தேன். எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு நான் என் வீட்டுக்கே போகணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆறுமுகம் என்னுடைய புருஷன். இனிமேல் அவர் கூட ஒன்று சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்கிறாங்க. ஐயோ பைரவி, இங்கே பாரு பைரவி, அப்படி மட்டும் பண்ணிடாத பைரவி. 5 வருஷமாக உன்னை நான் உயிருக்குயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ஆறுமுகம் உன்னுடைய விருப்பம் இல்லாமையே உன் கழுத்தில் தாலியை கட்டி உன்னை அவனோட பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். அதை என்னால் தாங்கிக்கவே முடியல பைரவி. இங்கே பாரு பைரவி, எனக்கு என்ன குறை? அழகில் குறையா, இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, இல்லை அறிவு இல்லையா? எனக்கு எல்லாமே இருக்குது பைரவி. எனக்கு வீடு சொத்து பணம் பங்களான்னு எல்லாமே இருக்குது பைரவி. ஆனால் ஆசைப்பட்ட நீ எனக்கு கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தில் கொண்டு போய் முடியும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை பைரவி. இந்த ஆறுமுகம் உனக்கு வேண்டாம் பைரவி. இந்த ஆறுமுகம் உனக்கு ஏற்ற கிடையவே கிடையாது. இங்க பாரு பைரவி, தயவு செஞ்சு இந்த சஞ்சய்வை உன்னக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசலை? உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவெறுப்பாக இல்லை? இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? அசிங்கமாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம பைரவி வந்து கோவப்படுறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, என்னுடைய மனசில் உள்ள காதலை ஏற்றுக்கோ பைரவி. உனக்குமே பிடிக்காம தானே இந்த ஆறுமுகத்துக்குள்ள கல்யாணம் நடந்துச்சு. அதை ஒரு கல்யாணமாக நீ எடுத்துக்காத பைரவி. இப்போவே நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வா, உன்னை நான் ஏற்றுக்கிறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்லவும், உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இந்த சஞ்சய் கிட்ட எந்த அளவுக்கு எப்படி பேசினாலுமே அவர் புரிஞ்சுக்கவே மாட்டான். அவன் வா ஆறுமுகம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க, இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் உன்னை பார்த்து பேசுகிறது எல்லாமே இதோட உன்னுடைய அதாவது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போவே நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆறுமுகத்துக்கு அப்படியே குஜாலாக இருக்குது, அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி நிரம்பி கிடக்கு
நடக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பி நம்ம ஆறுமுகம். இப்போது இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் சொல்கிறாங்க, பைரவி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைரவி. எப்படியாவது உன்னை என்னை லவ் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ இந்த சஞ்சயோட கெட்ட சுயரூபம் தெரிஞ்சதுனால இப்போது என்ன நீ அதாவது உன்னுடைய புருஷனாக ஏற்றுக்கிட்டல, எனக்கு பயங்கர ஹாப்பி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஆறுமுகம், அது சும்மா தான் சொன்னேன். ஆனால் உன்னெல்லாம் நான் உண்மையாகவே என் புருஷனாக ஏற்றுக்கவே இல்லை. நான் உன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன்னு தெரிஞ்சால் வேறு வழியே இல்லாமல் அந்த சஞ்சய் என்னை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத அடியோட வெறுப்பான். அதனால் மட்டும்தான் நான் இப்படி சொன்னேன். சும்மா அல்பமாக யோசிக்காத. கண்டிப்பாக எப்படியும் நான் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி இப்படிலாம் பேசுகிற, வேற எப்படி பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, எப்படியோ இந்த சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இதோட கட் பண்ணியாச்சு. எப்படியாவது பைரவி மனசுக்குள்ளே நம்ம நம்மளை வந்து அவளோட புருஷனாக நினைக்க வச்சிடணும். அதுக்கான டைம் நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்து ரொம்பவே அழுதுகிட்டே ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அன்னபூர்ணி மகான்னு எல்லாருமே என்னாச்சு, எதுக்காக இவ இப்படி அழுகுறா அப்படின்னு மகா சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருமா சிந்து, ஏம்மா என்னாச்சுமா, நீ சிவாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன்னு சொன்னேன், போகிற வழியில் ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இப்படியே அழுகிற, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும், உடனே சிந்து இருந்துட்டு அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சிவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு லேடிக்கு பிரசவம் பார்த்தேன்ல அத்தை, அதனால தான் ரூல்ஸை மீறி இப்படி இப்போ நடந்துருச்சு அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. சிவாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மகா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துவை பயங்கரமாக திட்டுறாங்க. அக்கா, இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலோ, என் பையனுக்கு அப்போவே பிடிச்சதுக்கா, இது அவனை சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவன் அவன் கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லதாக அவனுக்கு நடக்கவே நடக்காதுக்கா. இவன் அவனுக்கு செட் ஆனவனே கிடையாது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இதை இப்போ தான் பேசணுமா, இது பேசக்கூடிய நேரமா என்ன, இல்லைக்கா இவளால் தான்க்கா எல்லாமே. இப்போ கூட அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு இவ தானே காரணம். இவ டாக்டரே இல்லாமல் எதுக்காகக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இவ பிரசவம் பார்த்துருக்கணும், பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அப்படி பண்ணாமல் இவளே பிரசவம் பார்த்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஏதாவது ஆயிருந்தா இன்னும் பிரச்சனை பெருசாக ஆயிருந்திருக்கும். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அந்த குழந்தையும் அந்த தாயும் உயிர் பொழைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டாக்டர் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை இவ பின்பற்றி இருக்கணும் இல்லைக்கா. இப்போ இவளால் தான் அந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூட வேண்டியதாகிடுச்சு. நம்ம சிவாவுக்கு எல்லாருக்குமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய லட்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஆசையை கனவை நிறைவேற்றணுன்றதுக்காக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கியுமே கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் நம்ம குடும்பமாக சேர்ந்து சிவாவுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பித்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சிந்து அவனோட நல்லதை எல்லாத்தையுமே கெடுத்து அவனுக்கு கெட்டது மட்டும்தான்க்கா வர வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பயங்கரமாக இங்கே சிந்துவை திட்டவும் அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, போதும் நிறுத்து மகா, எப்படியாவது சிவாவை வெளியே கொண்டு வரணும், அந்த ஹாஸ்பிட்டலை எப்படியாவது ரீஓப்பன் பண்ணணும், அதுக்கான வழி என்னவோ பார்க்கலாம், வாங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே அந்த ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. நம்ம சிவாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது ஜெயிலில் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இங்கே ஸ்னேகா, என்ன சிவா, என்ன பார்த்தல்ல, எண்ணி ஒரு 7 நாள் கூட இருந்திருக்காது உன் ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ளே இழுத்து மூட வச்சுட்டேன் பார்த்தியா. எப்படியோ உன் பொண்டாட்டி சிந்துவாலே இந்த விஷயம் நடந்திருக்கு, நான் என்ன ஆசைப்பட்டனோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா சொல்லவும், உடனே இங்கே சிவா இருந்துட்டு, கண்டிப்பாக திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலை ரீஓப்பன் பண்ணுவேன், என் பொண்டாட்டி சிந்து நல்லது நினச்சி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கா. உடனே அவங்க அப்பா கிட்ட, டேட் பார்த்தீங்களா டேட், அவங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு சிவா, ஏமாற்றி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவா அவ, இப்போது சிவாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம
என் பொண்டாட்டி நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இந்த சிவாவோட ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடியாச்சு. எப்படியோ இப்போ தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே உன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துக்கிட்டல, இப்போது உன் ஹாஸ்பிட்டல் மூடி கிடக்குது. அப்போது அதில் வேலை செய்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாகணும். வேறு வழியே இல்லை. இனிமே நீ ஜெயிலில் தான் இருக்கணும். இருக்கிற மாதிரி நானும் என் டேடும் சேர்ந்து செய்வோம். அதுக்கான வேலை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நாங்கள் தான். ஏன்னா ரூல்ஸை மீறி உன் பொண்டாட்டி பிரசவம் பார்த்துருக்கால, அதே எங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிது. அதை வச்சே நாங்கள் தான் கேஸை கொடுத்தோம். இப்போ நீ ஜெயிலுக்குள்ளே உட்காண்ட்ருக்க ராசா, இனிமே நீ வெளியவே வர முடியாது. அந்த ஊரில் உள்ள எல்லார்கிட்டையுமே அதிகமாக பணத்தை வாங்கி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காராக நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து சொல்லவும் சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, சரி ஸ்னேகா நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே 2 பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஆறுமுகம் இப்படி ஆகிப்போச்சு. சஞ்சய் இருந்த வரைக்குமே நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலுமே அவர் சரி செஞ்சு வச்சுருக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது இப்படி ஆகிப்போச்சு. எப்படியாவது சிவாவை வெளியே கொண்டு வந்துடணும். அந்த சஞ்சய் இவ்வளோ கெட்ட எண்ணம் பிடிச்சவனாக இருந்திருக்கான். சரி நம்ம எப்படியாவது சிவாவை வெளியே கொண்டு வந்துடணும். ஆறுமுகம் வாங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம சிவா வந்து வெளியே வந்துடணும். சிவா அந்த ஹாஸ்பிட்டலை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாவால் ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பயனடையணும். ஏன்னா நம்ம சிவாவோட மோட்டிவே என்ன அப்படின்னா இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றது தான். சிவா மட்டும் இருந்தாங்க அப்படின்னா ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உதவியாக தான் இது இருக்கும். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.